أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லருளால் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னத வாழ்க்கையை விளக்கும் இந்த மாநாட்டிலே நாமெல்லாம் பெரும் திரளாக பங்கெடுத்திருக்கின்றோம். இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தூய நோக்கத்தோடு வந்திருக்கின்றார்கள். இது தேர்தல் காலம். இன்றைக்கு அரசியல் கட்சிகள் இது மாதிரியான கூட்டங்களை சேர்ப்பதற்காக வேண்டி, கூட்டுவதற்காக வேண்டி பெரிய விலை கொடுக்கின்றார்கள். ஒரு காலத்தில் அண்ணாவுடைய பேச்சு, கருணாநிதியுடைய பேச்சு என்று தலைவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டியே வந்தார்கள். ஆனால் இன்றைய அரசியல் களத்திலே, அரசியல் சூழலிலே மக்களை திரட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி பெரிய பொருளாதார செலவை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக பிரியாணி பொட்டலம் கொடுக்க வேண்டும். பிரியாணி பொட்டலம் கொடுத்தால் மட்டும் போதாது, பாட்டிலும் கொடுக்க வேண்டும். அந்த அளவிற்கு உள்ள ஒரு சூழ்நிலையிலே இந்த தேர்தல் காலகட்டத்திலே இப்படி ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கின்றது என்றால் இது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி கூடிய ஒரு கூட்டம் என்பதை நாம் இங்கு முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த கூட்டத்திலே, இந்த மாநாட்டிலே பல்வேறு தலைப்புகளிலே அறிஞர் பெருமக்கள் உரையாற்றியிருக்கின்றார்கள். எனக்கு இங்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தீண்டாமை ஒழித்த திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய தூதர் உலகத்தில் யாரும் சாதிக்க முடியாத ஒரு சாதனையை சாதித்து விட்டு போயிருக்கின்றார்கள். அதுதான் சகோதரத்துவம், சமத்துவம் என்ற மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த தீண்டாமை என்பது இந்தியாவில் ஊறி போயிருக்கின்றது. அந்த தீண்டாமைக்கு ஒரு தீர்வை இஸ்லாம் மட்டும்தான் அளிக்கின்றது. இதை பார்க்கக்கூடிய எதிரிகள் தாங்க முடியாமல், தாழ முடியாமல் இஸ்லாத்தை அழிப்பதற்குரிய வேலைகளை, முஸ்லிம்களை அழிப்பதற்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தலைப்பை பற்றி நீங்கள் கொஞ்சம் அசை போட வேண்டும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த தலைப்பில் என்ன செய்தி இருக்கின்றது என்று நினைக்கலாம். நிச்சயமாக இன்றைக்கு இந்துத்துவ சக்திகள் நம்மை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் எத்தனிக்கின்றார்களே, அதற்கு காரணமே தீண்டாமைதான். அந்த தீண்டாமையை இஸ்லாம் ஒழிக்கின்றது. முஸ்லிம்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள் என்பதுதான் அவர்களுடைய கவலை. எந்த ஒரு கட்டத்திலும் முஸ்லிம்கள் மேலோங்கி விடக்கூடாது. இஸ்லாத்தின் பக்கம் பிற மத சமுதாயத்தினுடைய மக்கள்
கவனம் திரும்பி அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் போய்விடக்கூடாது. இதனால் தான் அவர்கள் நம்மை எதிர்க்கின்றார்கள். முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். மோடியினுடைய ஆட்சி குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இது எதற்கு தெரியுமா? முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது. முஸ்லிம்களை குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக ஏன் அழிக்க வேண்டும் என்றால், அவர்களிடத்திலே சாதிய அடுக்குகள் இருக்கின்றன. அவர்கள் கடவுளுடைய முகத்தில், பிரம்மனுடைய முகத்தில் பிறந்தவர்கள் பிராமணர்கள், தோளில் பிறந்தவர்கள் சத்திரியர்கள், தொடையில் பிறந்தவர்கள் வைசியர்கள், காலில் பிறந்தவர்கள் சூத்திரர்கள். இப்படி வர்ணாசிரம தர்மத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். மனு தர்மம் அப்படித்தான் சொல்கின்றது, போதிக்கின்றது. இதை உடைப்பதற்குண்டான ஒரு வேலையை இஸ்லாம் தான் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கின்றது. அதனால இஸ்லாத்தை அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது போன்று பல்வேறு திட்டங்களை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். பாபர் மஸ்ஜிதை இடித்தார்களே, அப்படி இடித்ததனுடைய நோக்கம் என்ன என்று நீங்கள் சொல்கின்றீர்கள்? ஒரே ஒரு நோக்கம், முஸ்லிம்கள் மீது வெறுப்புணர்வை ஊட்ட வேண்டும். அதனால தான் வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள். ஹிட்லருடைய ஆட்சியில் யூதர்கள் கொத்து கொத்தாக லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள். அப்படி கொல்லப்பட்டதற்கு அவர்கள் 2 ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள். ஒன்று வெறுப்பு பிரச்சாரம். அது மாதிரி தான் இன்றைக்கு இந்துத்துவ சக்திகள் வெறுப்பு பிரச்சாரத்தை இந்தியாவெங்கும் கிளறி விட்டு அதனுடைய ஒரு விளைவுதான் பாபரி மஸ்ஜித் உடைக்கப்பட்டது. அது எந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சனையை அவர்கள் தூக்கி கொண்டு வந்தார்கள் என்றால், விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷனை அமுல்படுத்துகின்றார்கள். மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை செயல்படுத்துகின்றார்கள் 90களிலே. அப்படி செயல்படுத்தும் பொழுது இந்துத்துவாவுடைய அந்த வர்ணாசிரமத்தினுடைய அடிப்படையில் அவர்களுக்குரிய அந்த இடஒதுக்கீடு எல்லாமே பாதிக்கப்பட்டுவிடும், தகர்த்தப்பட்டுவிடும் என்ற அந்த காரணத்தால் கமண்டலத்தை தூக்குகின்றார்கள். மண்டல எங்களிடத்தில் கமண்டலம் இருக்கின்றது என்று அப்போது தூக்கியது தான். அதனுடைய விளைவுதான் அவர்கள் பாபர் மசூதியை உடைத்து தரைமட்டமாக்குகின்றார்கள். அடுத்து இப்போது குடியுரிமை திருத்த சட்டம், இதை ஏன் எடுக்கின்றார்கள்? ஒரே ஒரு காரணம், முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருந்தால் அவர்களுடைய வர்ணாசிரம தர்மத்திற்கு ஆணி அடிக்கப்பட்டுவிடும், அதற்கு பாடை கட்டப்பட்டுவிடும். இதுதான் அவர்களுடைய கவலை. அதனால தான் முஸ்லிம்களை இன்றைக்கு குறிவைத்து தாக்குகின்றார்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு பெங்களூரில் உள்ள நிலைமை என்ன தெரியுமா? தெளிவாக உங்களுக்கு புரியும். ராமர் கோயில் கட்டுவதற்காக வேண்டி கடைக்கடையாக வீதி வீதியாக வசூல் பண்ணுகின்றார்கள். அப்படி வசூல் பண்ணக்கூடியவர்கள் யார் கொடுக்கவில்லையோ அவர்களுடைய வீட்டிலே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வைத்து விடுகின்றார்கள். இந்த ஸ்டிக்கர் எதற்கு தெரியுமா? ஒரு கலவரம் வந்துவிட்டால் உடனே அந்த வீட்டில் உள்ள முஸ்லிம்களாக இருக்கலாம், அதுதான் அதனுடைய மைய குறிக்கோள். அவர்களுடைய வீட்டை அடித்து நொறுக்க வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும், இதுதான் அவர்களுடைய திட்டம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தின் கீழ் அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்றால் அடிப்படை காரணம், முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருந்தா வாழ்ந்தா அவர்களை பார்த்து பலர் இஸ்லாத்தை நோக்கி போய்விடுவார்கள், நம்முடைய சாதிய கட்டுமானம் தகர்க்கப்பட்டு விடும்
இதுதான் அவர்களுடைய முக்கியமான கவலை. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்து நம்மை ஒடுக்க நினைக்கின்றார்கள், அடக்க நினைக்கின்றார்கள். அவர்களுடைய திட்டங்கள்ல பல திட்டங்கள், அதில் இறுதி வடிவம் இன்றைக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஏன் அவர்களுக்கு பெரிதாக தெரிகின்றது? கிறிஸ்தவ மதத்தை விட அவர்களுக்கு ஏன் பெரிதாக தெரிகின்றது? பட்டால் தீட்டு, பார்த்தால் பாவம் என்பது இந்து மத சித்தாந்தம், அவர்களுடைய மனு தர்மம் கூறக்கூடிய கோட்பாடு. இஸ்லாமிய கோட்பாடு எப்படி இருக்கின்றது? நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 2018 உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒடிசா மாநிலத்தில் பூரி என்ற ஊரில் ஜெகநாதர் கோயில் இருக்கின்றது. அந்த ஜெகநாதர் கோயிலில் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் யாரு? ராம்நாத் கோவிந்த் அவர் வருகின்றார். அவரும் அவருடைய மனைவி, அவருடைய மகள், 3 பேர்களும் கோயிலுக்குள் நுழைகின்றார்கள். உள்ளே கற்பக கிரகம் செல்வதற்கு அங்கு உள்ள பூசாரிகள் அனுமதிக்கவில்லை. எந்த அளவிற்கு என்றால், அதாவது குடியரசுத் தலைவர் கீழே தள்ளப்படக்கூடிய நிலைமை, மனைவியும் மகளும் தூக்கி நிறுத்துறாங்க. அப்போது இது பத்திரிகையில் பெரிதாக எழுதப்பட்டது, ஊடகங்களில் பெரிதாக காட்டப்பட்டது. ஏன் இவர் உள்ள போக முடியல? இவர் குடியரசுத் தலைவராக இருக்கிறார், முப்படை தலைவர், இராணுவம், தரைப்படை, காலாட்படை, கப்பல் படை, எல்லாத்துக்கும் இவர் தான் தலைவர். ஆனால் இவர் அந்த கோயிலுக்கு உள்ளே செல்ல முடியவில்லை. பூசாரிகளுடைய ஆதிக்கம். இதற்கு காரணம் என்ன? வழிபாட்டு தலத்தில் அவர்களுக்கு உள்ளே நுழைவதற்கு அனுமதி கிடையாது. இதுதான் அடிப்படை காரணம். மனு தர்மம் அப்படித்தான் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் அவர் உள்ளே செல்ல முடியவில்லை. இத்தனைக்கு இடையில் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், இன்னொரு ஆர்எஸ்எஸ்காரர் இதை பற்றி மறைமுகமாக தெளிவாக குறிப்பிடுகின்றார். கோயில் எல்லாம் பொழுதுபோக்கு தலம் கிடையாது, அது புண்ணிய தலம். எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் இது மாதிரியான இடங்களுக்கு செல்ல முடியாது என்று அவர்களுடைய கட்சியிலே உள்ள ஒருவர், ஆர்எஸ்எஸ்னுடைய சீனியராக இருக்கக்கூடியவர் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அப்போ அந்த அளவிற்கு தான் அங்குள்ள நிலைமை. அதே சந்தர்ப்பத்தில் இங்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் என்ன நிலைமை, இதை நாம் பார்க்க வேண்டும். கோவிந்தகுடி என்ற ஒரு ஊர், தஞ்சை மாவட்டம். அந்த மாவட்டத்தில் கோவிந்தகுடியில் பள்ளிவாசல் திறப்பு. இதற்கு ஜனாதிபதி, அப்போதைய ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேன் வருகின்றார். அப்படி வரும்பொழுது பள்ளிவாசலில் இகாமத்து சொல்லியாச்சு. சொன்ன உடனே ஜாகிர் ஹுசேன் அவர் ஜனாதிபதி, அவருக்கு என்று காவலர்கள் இருப்பார்கள், செக்யூரிட்டிகள் இருப்பார்கள். அவர்கள் எல்லோருமே உள்ளே போக முடியும் என்றால் போக முடியவில்லை. இவர் மட்டும் உள்ளே செல்கின்றார், தொழுது விட்டு வெளியே வருகின்றார். ஒப்பிட்டே நீங்கள் பாருங்கள். இன்றைய ஜனாதிபதி பூரி ஜெகநாத் கோயிலில் உள்ளே போக முடியல. அதே சந்தர்ப்பத்தில் அன்றைய ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேன் அவர்கள் கோவிந்தகுடியில், இந்தியாவில் எங்கோ ஒரு மூலையில் முடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரில் அவர் பள்ளிவாசலுக்குள் உள்ளே நின்று தொழ முடிகின்றது என்றால் இது இஸ்லாம் காட்டக்கூடிய சகோதரத்துவம், சமத்துவம், தீண்டாமை ஒழிப்பு திட்டம். இதே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். எல்லோரும் சமமானவர்கள், எல்லோருமே அடிமைகள் என்ற ஒரு கொள்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். இதை தாங்க முடியாதவர்கள் தான்
முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் சகோதரத்துவத்தை கொடுக்கின்றது. ஒரு ஊர் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் கூடுறது. உலக அளவில் உள்ளவர்கள் மக்காவில் உள்ள அந்த புனித ஆலயத்தில் குழுமுகின்றார்கள். மக்காவில் குழுமக்கூடிய மக்கள் எங்கிருந்தெல்லாம் வருகின்றார்கள்? ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆசியா கண்டம், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கண்டங்கள் இருந்தும் அத்தனை நிறம் கொண்டவர்கள், அத்தனை மொழி படைத்தவர்கள், அத்தனை நாட்டவர்கள் எல்லோருமே அங்கே சங்கமிக்கின்றார்கள். அத்தனை பேர்களையுமே அரஃபா திடல்ல ஒரே ஆடையை உடித்து, வெள்ளாடையை, வெண்ணிற ஆடையை உடித்து அரஃபா திடல்ல இஸ்லாமிய மார்க்கம் சங்கமிக்க செய்கின்றது. யா யுஹன்னாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரிமு உன்சா, உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபம் வ கபாயில், உங்களை பல கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். எதற்கு தெரியுமா? பெருமை பாராட்டுவதற்கு அல்ல. மொழி அடிப்படையில் தமிழன் தான் உயர்ந்தவன், ஆங்கிலம் பேசக்கூடியவன் தான் உயர்ந்தவன், உருது பேசக்கூடியவன் தான் உயர்ந்தவன் என்று பெருமை பேசுவதற்கு அல்ல. வெள்ளையன் தான் சிறந்தவன் என்று அவன் தன்னுடைய நிறத்தை பேசுவதற்கு கிடையாது. லிதஆரஃபு, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர்கள், மரியாதைக்குரியவர்கள் யார் என்றால் இறைவனிடத்தில் யார் மிகவும் அவனுக்கு அச்சத்தை, அவனுடைய அச்சத்தை தங்களுடைய இதயத்தில் தாங்கியிருக்கின்றார்களே அவர்கள்தான் என்று திருக்குர்ஆன் தெளிவாக சொல்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு முஸ்லிம்களை கட்டமைத்திருக்கின்றது, அவர்களுடைய வாழ்க்கை திட்டத்தை அமைத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பள்ளிவாசல்ல இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுகின்றோம். அதை போன்று மக்காவிற்கு ஹஜ்ஜி காலத்தில் அல்லது உம்ரா காலத்தில் செல்கின்றார்கள் என்றால் எல்லோருமே தொழுகையில் சங்கமிக்கின்றார்கள். தவாஃப் என்ற அந்த ஆலயத்தை வளம் வரக்கூடிய புனித வணக்கத்தில் ஒன்று சென்று விடுகின்றார்கள், சங்கமித்து விடுகின்றார்கள். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிரவர் யாரும் கிடையாது, முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையில் ஒரு கொள்கையில எல்லாரையுமே ஒன்று சேர்த்து விடுகின்றது. இது இருந்தால் ஆபத்து, இது இருந்தால் சனாதன தர்மத்திற்கு, வர்ணாசிரம தர்மத்திற்கு, சாதிய கட்டமைப்பிற்கு இது உதவாது, ஆகாது. அதனால் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் ஒழித்து விட வேண்டும், அவர்களை ஒரே அடியாக ஓய்த்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அமித்ஷா வட்டாரம், மோடியினுடைய அந்த வகைரா முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். யுரீதுனல் யுத்ஃபியூ நூரல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒளியை அவர்கள் அணைத்து விட வேண்டும், ஊதி அணைத்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பூர்த்தி செய்தே தீருவான் என்று அல்லாஹ் சொல்கின்றார்கள். இந்த காபிர்கள் வெறுத்தாலும் சரி என்று குறிப்பிடுகின்றானே, அந்த அடிப்படையில் இஸ்லாம் இன்றைக்கு மேலோங்கி கொண்டிருக்கின்றது. கல்யாணராமன் போன்ற கலிசடைகள் இது போன்ற ஒரு மாநாட்டிற்கு வித்திட்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தோன்றியதற்கு, உருவானதற்கு அடிப்படை காரணமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி களங்கப்படுத்தியதுதான், அவர்களை இவர்கள் விமர்சித்ததுதான். இன்றைக்கு அந்த இறை தூதருடைய வாழ்க்கையே, அவர்களுடைய தூய போதனையை இந்த மக்களுக்கு மத்தியில் சமர்ப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த மாநாட்டு களம் அமைந்திருக்கின்றது. அதுல இந்த தீண்டாமை ஒழிப்பு என்ற இந்த திட்டம் இருக்கின்றது. சாதாரணமான ஒரு திட்டம் கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அழகான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். தீண்டாமை என்ற அடிப்படையில் இன்றைக்கு அந்த மதத்தில் உள்ளவர்கள் எப்படியெல்லாம் கீழ்ஜாதியினர்கள், சூத்திரன் என்றால் காலில் பிறந்தவன், அவனுக்கு வணங்குவதற்கு உரிமை கிடையாது, அவனுக்கு கல்வி கற்பதற்கு உரிமை கிடையாது. அதனுடைய ஒரு முக்கிய ஒரு தாக்குதல் தான், அதனுடைய மிகப்பெரிய ஒரு கோர ஆயுதம் தான் நீட் என்ற தேர்வு. இந்த நீட் என்ற இந்த பரீட்சைக்காக வேண்டி எவ்வளவு பெரிய சிரமப்பட வேண்டியது இருக்கின்றது தெரியுமா? மாணவர்கள், மாணவியர்கள் பெரும் சிரமம் எடுக்கின்றார்கள். இது அல்லாமல் பொருளாதார செலவு. இந்த மாதிரியான ஒரு கல்வி திட்டம் இது மக்களுக்கு மத்தியில், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஈவேரா ராமசாமி
அவர்கள் போட்ட ஒரு அடித்தளம் சாதியினுடைய அந்த கட்டமைப்பை உடைத்தது. அப்படிப்பட்ட அந்த பெரியாருடைய அந்த புரட்சிக்கு பின்னாலும் தமிழகத்தில் இன்றைக்கு நீட் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நீட்டு இன்றைக்கு எல்லா துறையிலையும் கொண்டு வந்துட்டான். அதாவது மருத்துவத்துறை, அதுல யுனானி அதுலையும் கொண்டு வந்துட்டான், அதுல ஹோமியோபதி அதுலையும் கொண்டு வந்துட்டான், சித்தா அதுலையும் நீட்டை கொண்டு வந்துட்டான். இன்றைக்கு பத்திரிகை செய்தி என்ன தெரியுமா? பிஎஸ்சி நர்சிங், அதே போல பிஎஸ்சி வாழ்வியல் அறிவியல், அந்த துறைகளில் இன்றைக்கு நீட்டை அமுல்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டான். அந்த அளவிற்கு இந்த நீட்டை கொண்டு வரான்னு எதற்கு தெரியுமா? எக்காரணத்தை முன்னிட்டும் கீழே உள்ளவர்கள் மேலே வந்துடக்கூடாது. அந்த உயர் ஜாதி வகுப்பினர் தான் கல்வியை நுகர்ந்து கொண்டிருக்க வேண்டும், அவர்கள்தான் மேலே எழுந்து கொண்டிருக்க வேண்டும். மேலே இருந்து கீழ் உள்ள அந்த மக்களை அழுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஸ்வச் பாரத் உங்களுக்கெல்லாம் தெரியும். என்ன தூய்மை இந்தியா, மோடி கொஞ்ச நெஞ்ச இந்தியாவை பெத்து போடல, நிறைய இந்தியாவை பெத்து போட்டிருக்கிறாரு. அதுல ஒன்று தூய்மை இந்தியா. இந்த தூய்மை இந்தியாவுடைய அடிப்படையில் இவர் என்ன செய்யறாரு? விளக்குமாறை எடுத்து நல்ல ஷேர்வானிலாம் போட்டு உடம்புல கொஞ்சம் கூட கசங்கள் கிடையாது, சட்ட மடிப்பு கூட களையல்ல, ஒரு விளக்குமாத்தை ஒன்று வச்சுக்கிட்டு தொடப்பத்தை ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே தூக்குறார். இவரை பார்த்து நாம சொல்றோம், இந்த மாதிரி போஸ் கொடுக்காதீங்க. நாம என்ன சொல்றோம் தெரியுமா? சக்கிலியர்கள் என்ற ஒரு சாதியை வைத்துக்கொண்டு அவர்கள் அடித்தட்டு மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்தான் மேன்ஹோல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதாள சாக்கடைக்குள்ள அந்த குழியில இறங்கி அதுல அடைப்பு ஏற்பட்டால் அதை துப்புரவு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சமுதாயமாக இன்றைக்கு இது மாதிரியான ஒரு சோதனையில் கடந்த அந்த மக்கள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இது மனு தர்மம் இப்படி சொல்கின்றது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மக்கள் இப்படி வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் படித்து விட்டால் மேலே வந்து விடுவார்கள். உலகத்தில் எங்கேயுமே இது போன்று மனிதனுடைய மலக்கழிவை அள்வதற்காக வேண்டி மனிதனை நியமித்திருப்பது இந்தியாவில் தான். அவ்வளவு பெரிய மோசமான ஒரு வேலை. இந்த மாதிரியான மக்கள் கீழே இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் படித்து மேலே வந்து விடக்கூடாது, எழுந்து விடக்கூடாது. அதான் அவர்களுடைய திட்டம். அந்த கல்வியை கற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களுடைய மனுதர்மம் கூறக்கூடிய அந்த சில விஷயங்களை நாம் பார்ப்போம். சூத்திரன் அருகில் இருக்கும்போது பிராமணன் வேதம் ஓதலாகாது, மனுதர்மம் சொல்கின்றது. முறையற்ற வகையில் வேதம் போதிக்கும் பிராமணம் பாவம் செய்தவன் ஆகின்றான். இதற்காக ஓராண்டு காலம் பார்லி அரிசியை தான் அவன் சாப்பிடணுமா. அடுத்து சூத்திரன் வேதங்களை மனப்பாடம் செய்யும் நோக்கத்தோடு அவற்றை விரும்பி கேட்பானாயின் அவன் காதுகளில் காய்ச்சிய உருக்கிய ஈயத்தையும் அரக்கையும் ஊற்ற வேண்டும். அவன் வேதம் ஓதினால் அவனதை நாக்கை அறுத்து எறிய வேண்டும். எப்படி சொல்லுது பார்த்தீங்களா மனு தர்மம்? அதைத்தான் இன்றைக்கு இவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் மாமிசம் சாப்பிட மாட்டார்கள், காய்கறி தான் சாப்பிடுவார்கள். ஆனால் மனிதனை அடிச்சு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்றால் தயங்க மாட்டார்கள். இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். 1968 தஞ்சை மாநிலம் கீழ வெண்மணி, அப்போதைய பிரிக்கப்படாத தஞ்சை மாநிலம் கீழ வெண்மணி, அதுல பண்ணையார்களிடத்துல கூலி உயர்வு கேட்கிறாங்க இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள். அப்படி கேட்கின்ற பொழுது புரட்சி வெடிக்கின்றது. இதனுடைய எதிரொலியாக அவர்கள் என்ன ஒரு காரியத்தை கையில் எடுக்கின்றார்கள் என்றால், அங்கு உள்ள தலித்து மக்களை, போர் முழக்கம் செய்தவர்களை, புரட்சி சிந்தனையில் இறங்கியவர்களை வெட்ட ஆரம்பிக்கின்றார்கள் கண்டந்துட்டமாக. அப்படி அவங்க தப்பி ஓடி ஒரு வீட்டில் போய் ஒதுங்கி இருக்கிறாங்க. அந்த வீட்டில் 20 பெண்கள், 19 சின்ன சின்ன குழந்தைகள், 4 பெரியவர்கள், மொத்தம் 44 பேர்கள். அப்படியே அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராத அளவிற்கு தீயை வைத்து பெண்களையும் ஆண்களையும் முதியவர்களையும் அப்படியே கொளுத்தியவர்கள். அந்த அளவிற்கு இந்த வர்ணாசிரம தர்மம்
அவரிடத்தில் வேரூன்றி போய் இருக்கின்றது. அவ்வளவு மோசமான ஒரு கொள்கையை அவர்கள் கையில் வைத்திருக்கின்றார்கள். இதற்கு எந்த சித்தாந்தம் எதிரே வந்து நின்றாலும், குறுக்கே வந்து நின்றாலும், அந்த சித்தாந்தத்தை அடித்து தரைமட்டமாக்குவதற்கு அவர்கள் தயங்குவது கிடையாது. அதான் நம்ம இந்தியாவில் இன்றைக்கு பார்க்குறோம். மாட்டின் பெயரால் முஸ்லிம்களை இன்றைக்கு அடித்து துவைக்கிறான் இரத்தவாறாக. அதை பக்கத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய மொபைலில் படம் பிடித்து கொண்டிருக்கின்றான். என்ன அக்கிரமம், எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. அப்ப இந்த மாதிரியான அளவில் இன்றைக்கு முஸ்லிம்களை அடித்து கொள்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய இந்த மார்க்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. இந்த நாட்டில் இஸ்லாம் இருக்கக்கூடாது, ஏகத்துவம் இருக்கக்கூடாது. இதுதான் அவர்களுடைய நோக்கம். வணங்குவதற்கு கூட அவர்களுக்கு தடை, அதுலேயும் தீண்டாமை. ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தில் வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், ஒருவர் காட்டில் தவம் புரிகிறார். அவர் சம்புகன் வதை என்று இதற்கு பெயர். இவர் காட்டில் துறவு நிலை மேற்கொண்டு வணங்கி கொண்டிருக்கின்றார் என்ற இந்த செய்தி ராமருக்கு தெரிய வருது. ராமன்ட்ட ஒருவர் பிள்ளையை தூக்கி கொண்டு வருகின்றார். அந்த பிள்ளை செத்து கிடக்கின்றது. இந்த பிள்ளை ஏன் செத்து போச்சு தெரியுமா? இதற்கு காரணம் என்ன தெரியுமா? சம்புகன் என்ற ஒருவன் வனத்திலே உட்கார்ந்து தவம் புரிந்து கொண்டிருக்கின்றான், அதனால தான் இந்த பிள்ளை இறந்து போச்சு என்று சொல்லும்போது, அந்த சம்புகனை நீ கொன்றால்தான் இவன் உயிர் பிழைப்பான், என்னுடைய பையன் உயிர் வாழ்வான், மீண்டும் வாழ்வு பெற்று எழுவான் என்று சொன்ன உடனே ராமன் உடனே காட்டுக்கு போகிறான். அந்த சம்புகனிடத்தில் கேட்கின்றான், நீ ஏன்பா தவம் செய்கிற? நான் உலகத்தில் ஒரே ஒரு உண்மை நிலையை நினைத்து நான் வணங்குகின்றேன், உலகத்தில் உள்ள அத்தனையும் நான் துறந்து விட்டேன் என்று சொல்கின்றான். அவன் ராமனுக்கு அது சங்கடமாக இருக்கின்றது. இருந்தாலும் வலது கையே இவனை அழித்து விடு என்று சொல்கின்றான். அது போன்று அந்த சம்புகனை ராமனுடைய வலது கை அழித்து விடுகின்றது. இந்த சம்பவத்தில் என்ன வருகின்றது? வணக்கத்திற்கு கூட அவர்களிடத்தில் உரிமை கிடையாது. இந்த அளவிற்கு அவர்களிடத்தில் சனாதன தர்மம் இது மாதிரியான மிகப்பெரிய அளவில் ஒரு சாதி அடுக்கு, மனு தர்மம் இதைத்தான் குறிப்பிடுகின்றது. அதனால தான் அவர்கள் தங்களுடைய மதத்தில் கோபப்படுவதற்கு பதிலாக முஸ்லிம்கள் மீது கோபப்படுகின்றார்கள், முஸ்லிம்கள் மீது ஆத்திரப்படுகின்றார்கள். ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு வீட்டில் மாடியில் உட்கார்ந்து கொண்டு கணவனும் மனைவியும் பக்கத்து வீட்டில் கீழ் வீட்டில் துணி காயப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கணவன் உட்கார்ந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல, மனைவியும் பக்கத்தில் உட்கார்ந்து இது மாதிரி நேரங்களில் கழுவுறது என்ற ஒரு புனித வேலை நடக்கும் இல்லை, இவங்க அந்த துணி காயப்படுற பெண்ணை பார்த்து, பக்கத்து வீட்டு பெண்ணை பார்த்து, துணியெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, இந்த அம்மாவுக்கும் நல்லாவே துவைக்க தெரியல என்று கமெண்ட் அடிக்குது. முதல் நாள் அப்படி போச்சு, ரெண்டாவது நாள் அப்படி போச்சு, மூணாவது நாளும் இதே போன்று கமெண்ட் அடிக்குது. அதற்கு அடுத்து பார்த்தால் அந்த துணியெல்லாம் நல்ல வெண்மையாக இருக்குது என்று இந்த அம்மா சொல்லுது. அவன் கணவன் அப்படி கேட்டு சொல்கிறான், நீ இவ்வளவு நாளும் குறை சொல்லிக்கிட்டு இருந்திய, குறை அங்கே இல்லை, நம்ம வீட்டு கண்ணாடியில் இருக்குது, அவ்வளவு அழுக்கும் அந்த கண்ணாடியில் இருந்துச்சு, இன்றைக்கு காலையில் தான் நான் அதை நல்லா கழுவி தொடச்சிருக்கேன் என்று சொன்ன உடனே அப்படியோ அப்படிங்கிறான். இது மாதிரி இதற்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்லலாம். ஒரு டாக்டர், அவர்கிட்ட போய் ஒருவர், என்னுடைய மனைவிக்கு காது கேட்கல, அவன் டாக்டர் ஒரு பயிற்சி கொடுக்குறார், 40 அடியிலிருந்து உன் மனைவியை கூப்பிடு, அருமை மனைவியே என்று கூப்பிடு. அதுக்கடுத்து அங்கிருந்து பதில் வரலையா, அங்கிருந்து பதில் வரலையா 30 அடி தள்ளிப்போ, அதுக்கடுத்தும் பதில் வரலையா 20 அடி போ, அதுக்கடுத்தும் பதில் வரலையா 10 அடி போ என்று சொல்லி விடுறார். ஒவ்வொரு தடவையும் இன்னைக்கு நைட்டு என்ன டிஃபனு என்ன டிஃபனு என்ன டிஃபனா 4 தடவை கேட்டு கடைசியில் பக்கத்தில் வந்து முதுகுக்கு பின்னால் தட்டி இன்னைக்கு என்ன டிஃபனு, இதோட 5வது தடவை சொல்கிறேன் தோசை என்று மனைவி சொல்கிறா. கோளாறு எங்கன்னா புருஷன்ட,
புருஷனுக்கு தான் காது செவிடு, அவன் மனைவிக்கு காது செவிடு என்று அவன் குறை சொல்லி கொண்டு இருக்கின்றான். இதை மாதிரி கோளாறு அவர்களுடைய மதத்தில் இருக்கின்றது, இந்துத்துவாக்களிடத்தில் இருக்கின்றது, அவர்களுடைய வேதத்தில் இருக்கின்றது, மனு தர்மத்தில் இருக்கின்றது. வேதத்தை படித்தாலே நாக்க வெட்ட வேண்டும் என்று வருகின்றது. அவர்களுடைய வேதத்தை நொந்து கொள்வதற்கு பதிலாக அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் திரும்பி இருக்கின்றார்கள். இந்த மார்க்கத்தை உடைத்து விட வேண்டும், இதை எக்காரணத்து முன்னிட்டாவது அழித்து விட வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். நிச்சயமாக ஒருபோதும் முடியாது. அரைக்க அரைக்க சந்தனம் மணக்கும், தீட்ட தீட்ட வைரம் மிளிரும். இது மாதிரி தான் இஸ்லாமிய மார்க்கம். நீ எவ்வளவு அழுத்த நினைத்தாலும் சரிதான், அழிக்க நினைத்தாலும் சரிதான், ஒடுக்க நினைத்தாலும் சரிதான், அடக்க நினைத்தாலும் சரிதான், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்ஷா அல்லாஹ் ஒரு காலகட்டத்தில் இங்கு உள்ள தலித் மக்கள் எல்லாம் இந்த தூய இஸ்லாத்தை நோக்கி வரப்போகின்றார்கள். உன்னுடைய பீடம்தான் நிச்சயமாக அழிந்து ஒளிந்து தரைமட்டத்தில் உருளும். ஈரான் அது பாரசீகம், அங்கு உள்ள மக்கள் வெள்ளை நிறத்திற்கு சொந்தக்காரர்கள். அவர்களுடைய அத்தானி மண்டபத்தில் இஸ்லாமிய மார்க்கம் நுழைந்தது. இன்றைக்கு அவர்கள் வழிகட்டு போய்விட்டார்கள், ஷியா என்ற அந்த கொள்கையின் பக்கம் போயிருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஈரானை இஸ்லாமிய மார்க்கம் கையில் எடுத்தது என்றால் இந்த தீண்டாமை ஒழிப்பு என்ற அந்த திட்டத்தின் கீழ் தான். இப்படி உலகத்தில் உள்ள எந்த பகுதிகள் தீண்டாமை இருந்தாலும் சரி, அதற்கு தீர்வு இஸ்லாமிய மார்க்கம் தான் என்பதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஈவேராவை தெரியும், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ஒரு தடவை தன்னுடைய தகப்பனாரோடு சேர்ந்து ஒரு வக்கீலை போய் பார்க்க போகிறார். வக்கீல் யாருன்னா பெரிய அந்த முக்கியமான ஜாதியில் உள்ளவர். அவரிடத்துல போகும்போது இவர் சட்டையை கலத்துட்டு தான் போகணும். அப்படி ஒரு தடவை இவர் போகும்போது ஈவேரா சின்ன பையனாக போறாரு. இதில் ஈவேராவுடைய தகப்பனார் பெரிய பணக்காரர். அப்படி போய் கொண்டு இருக்கும் பொழுது அந்த வக்கீல் வீட்டுடைய வாசலில் நுழைஞ்சு அந்த வளாகத்தில் இருக்கும் பொழுது சட்டையை கலத்திட்டு உள்ளே போகிறார். அப்படி உள்ளே போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஈவேரா சின்ன பிள்ளை இல்லை, அங்கே ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பிள்ளைகிட்ட இவர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பிள்ளைக்கு இவர் ஏதோ ஒரு பண்டத்தை கொடுக்குறார். அந்த பிள்ளை அந்த பிள்ளை இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்டத்தை இவர் வாங்கி ஏதோ சாப்பிட்றாரு. இதில் அந்த வீட்டு அம்மா பார்க்குது. பார்த்துட்டு தீட்டுப்பட்டு விட்டது என்று அந்த பிள்ளைய அப்படியே பக்கத்தில் உள்ள கிணறுல கொண்டு போய் அப்படியே குளிப்பாட்டி விடுறாங்க. இது இவரை பார்க்குறார். இந்த பக்கம் வக்கீல்கிட்ட இவர் சட்டையை கலத்திட்டு போகிறாரு. அப்படி போகும்போது வக்கீல்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறாரு, இந்த வழக்கில் நாம் வெற்றி பெற்றுவோமா, வெற்றி பெற்று விடுவோமா என்று கேட்கின்றார். அவர் ஜெயிச்சாரலாம் அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் அழுத்தி கேட்கும்போது அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வக்கீல் சொல்கிறாரு, கவுண்டருக்கு தான் விளங்காது, கவுண்டருக்கு தான் புரியாது, அது மாதிரி நீ கேட்குறியே என்று சொல்லிவிடுகின்றார். அதாவது கவுண்டர் ஜாதிக்கு விளங்காது என்று அவர் இப்படிப்பட்ட, அதாவது அந்த ஜாதியில் உள்ள உங்களுக்கு விளங்காது என்ற ஒரு கருத்தோட்டத்தை அங்கு அவர் விதைக்கின்றார். இதில் ஈவேராவுடைய அந்த உள்ளத்தில் இந்த ஜாதிய கட்டமைப்பு நினைச்சு அவர் பொங்குகின்றார். அதனுடைய தாக்கம்தான் தமிழகத்தில் இந்த ஜாதியை ஒழித்துவிட வேண்டும் என்று கிளம்பினார். அவர் எடுத்த ஒரு அஸ்திரம், அது இஸ்லாத்திற்கு பொருத்தமில்லாதது. கடவுளே இல்லை, கடவுளை மற, மனிதனை நினை என்ற அந்த சிந்தனைக்கு போய்விட்டார். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் கடவுளை நினைத்து கொண்டு, ஓர் இறைவனை நினைத்து கொண்டு ஜாதியை உடைச்சி எரியுது. இதைத்தான் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்து விடுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இது மாதிரியான சாதிய வேறுபாடுகள் இருந்தன, சாதிய சகதி இருந்தது. அந்த கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர் அபிசீனியா நாட்டை சார்ந்த பிலால் என்பவர். அவர் அரபியர்களுடைய பார்வையில் மிகவும் மற்றகமான ஒரு இனம், மிகவும் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர். அந்த பிலால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுகின்றார். அவர் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவருக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த மரியாதை என்ன தெரியுமா? ஒரு தடவை கேட்குறாங்க, பிலாலே நீ என்ன சிறப்பான அமல்கள் செய்கின்றாய்?
வித்தியாசமான ஒரு அமல் செய்கிற, அது என்னப்பா? ஏன் தெரியுமா? நான் சுவனத்திலே உன்னுடைய செருப்படி சத்தத்தை கேட்டேன், நீ என்ன இந்த அளவிற்கு உயர்ந்து விட்டாய் என்று ரசூலுல்லாவே ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. அப்போதான் பிலால் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் இன்னும் வித்தியாசமாலாம் செய்யல, எவ்வப்போது நான் பொது செய்கின்றேனோ ஒது செய்யும் போதெல்லாம் 2 ரக்காத்தை நான் தொழுது கொள்வேன், இதை தவிர்த்து நான் ஒன்றும் சிறப்பாக செய்யவில்லை என்று சொல்கின்றார். அந்த அளவிற்கு இந்த பிலாலுடைய அந்தஸ்தை இஸ்லாமிய மார்க்கம் உயர்த்தியிருக்கின்றது என்றால், இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீண்டாமை ஒழிப்பு என்ற அந்த திட்டம்தான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீண்டாமை ஒழிப்பை கடைபிடித்தார்கள், சகோதரத்துவத்தை கொண்டு வந்தார்கள். அதனுடைய உச்சகட்டமாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது காபா என்ற அந்த ஆலயத்தை கையில் எடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கூட உள்ளே செல்கின்றவர்கள் யார் தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உசாமத் இப்னு ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அதாவது அடிமை வர்க்கமாக மதிக்கப்பட்டவர்கள், மிதிக்கப்பட்டவர்கள், பொட்டு தேரைகளாக, புண்மை பூச்சிக்களாக மிதிக்கப்பட்டவர்கள், அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற இனத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு அடிமை இனம் என்று சொல்லப்பட்டவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்தி காட்டியிருக்கிறாங்க. உள்ள போறதுல, காபாவில் உள்ள போகும்போது பிலால் உள்ள போறாங்க, உசாமா உள்ள போறாங்க. இந்த அளவிற்கு இந்த தீண்டாமையை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்திருக்கின்றார்கள். இந்தியாவிற்கு விடிவு காலம், இந்தியாவிற்கு தீர்வு இஸ்லாம் தான். இஸ்லாத்தில் மக்கள் இணைந்தால்தான் இந்த தீண்டாமை ஒழிக்கப்படும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.